ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். அன்பே சாயிராம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு வாக்கையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எல்லா வாக்குகளும் ஒரு நாள் நிச்சயமாக பலிக்கும் என்ற நம்பிக்கையும் உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட ஒரு வாக்கு கூட நம் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளே இல்லையே என்ற அச்சம் கூட உன் மனதில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான், வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய், போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல், தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும்
விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி. உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்துக் கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது.
அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நடந்துவிடுமா, நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப் பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை யாருமே தடுக்க முடியாது. யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். ஏனென்றால் உனக்கு வந்து சேர வேண்டியதில் உனது பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவைதான். ஏற்கனவே முடிவு செய்ததுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பதாலோ, வருத்தப்படுவதாலோ, போராடுவதாலோ, புலம்புவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. உன் பெயர் எழுதப்பட்டிருப்பது வேறு யாருக்கும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. எந்த மானிடனும் அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த தீர்ப்பை எழுதியவன், உன் பெயரை எழுதியவன் இறைவன்தான். இறைவன் எழுதிய எழுத்தை மாற்றி அமைக்க இனிவரை இதுவரை எந்த மானிடனும் பிறக்கவே இல்லை. சோதனையை உருவாக்கத் தெரிந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க ஒரே ஒரு கண நொடி போதும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்துக்கொள். முயற்சியை கைவிடாமல் பார்த்துக்கொள். உன் முயற்சி போல் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். எல்லா நேரமும் மிக கவனமாக இரு. ஏனென்றால் உனக்கு நல்லது எந்த நொடி வேணாலும் மாறலாம். இப்பொழுது இந்த நொடி கூட உனக்கு நல்லது நடக்கப் போகும் நொடியாக கூட இருக்கலாம். எனவே சற்று கவனமாக இரு. இப்பொழுது எதை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாமே சரியாகும் கூடிய விரைவில். என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே, நான் என்ன செய்வது என்று கவலைப்படாதே. உன் வாழ்வு
பின்னோக்கி செல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை நினைத்துக்கொண்டு மனதை திடப்படுத்திக்கொள். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். மற்றவர்களிடம் உன்னை பற்றியும் உன் மனதில் இருப்பதை பற்றியும் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது வந்தாலும் எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. எல்லோருக்குமே இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையிலேயே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக்கொண்டே இரு. ஒரு விஷயம் உனக்கு கூறுகிறேன், கேட்கிறாயா? நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம், உனக்கு தெரியாத ஒருவரிடம் இருந்து உனக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்து, நீ அதிகமாக விரும்பியவர்களிடமிருந்து மட்டுமே அந்த துரோகம் உனக்கு கிடைக்கிறது. எனவே உன்னை போல் மற்றவர்களையும் சமமாக நினைத்து விடாதே. உன்னை போல் நல்ல மனது படைத்தவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள் என்பதை மட்டும் முடிவு செய்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பலவிதமான குணாதிசயங்களோடு தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே உன்னுடைய நலம் விரும்பிகள் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் மனதில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அது நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு நண்பனாக இருக்கலாம், மற்றவர்கள் உனக்கு நண்பனாகவும் இருக்கலாம். முடியவில்லை என்றால் எதிரியாக கூட மாறிவிடலாம், மற்றவர்களுக்கு எதிரியாக கூட மாறிவிடலாம். ஆனால் துரோகிகளாக மட்டும் மாறவே மாறாதே. யாருக்கும் துரோகம் செய்ய மனதால் கூட நினைத்து விடாதே. அதுதான் பெரிய பாவமாகவே மாறிவிடும். யார் என்ன செய்தாலும் என்ன நினைத்தாலும், யார் என்ன உனக்கு எதிராக செய்தாலும் கூட அவர்களிடம் போய் கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு. முதலில் உன்னிடம் அந்த கேள்வியை கேட்டுப்பார். உன் தவறுகளை நீ உணர்ந்தாலே போதும். மற்றவர்கள் செய்யும் தவறு உன் கண்களுக்கு தெரியவே தெரியாது. உன் தவறுகளை நீ உணர்ந்து கொள். நீ செய்யும் தவறுகளை முதலில் திருத்திக்கொள். அப்பொழுது மற்றவர்களிடம் அவர்கள் தவறை திருத்திக் கொள்ளுமாறு நீ கேட்கலாம். நம்மை பழி சொல்ல தெரிந்த யாருக்குமே நமக்கான வழியை சொல்லவே தெரியாது. நமக்கு வழி சொல்ல போவதும் இல்லை அவர்கள். நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது. நம் வழியை நாம் தான் சரியான பாதையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது உன் கையில்தான் உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தி, சரியான வழியில் பயணம் செய்து உன் வெற்றிக்கான இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் நீ செய்யும் மிக முக்கியமாக பயணமாக இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். இறைவனின் விளையாட்டு அவ்வளவு எளிதாக, அவ்வளவு சுலபமாக மனிதர்களுக்கு விளங்கவும் விளங்காது. விளங்கப் போகும்படி இறைவனும் விடமாட்டார். இன்பமாக தோன்றும் எந்த இன்பங்களும் முழுமையான இன்பங்களை தருவதே இல்லை யாருக்குமே. அந்த இன்பத்திற்கு பின்னால் அதற்கான துன்ப செயல்களும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். அதே போலத்தான் துன்பமாக நாம் நினைக்கும் ஒன்று கடைசியில் பெரும் இன்பமாக நமக்கு தோன்றும். இன்பமாகவே வந்து முடியும் நம் வாழ்வில். முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழத்தை நீ பார்த்திருக்கிறாயல்லவா? அழகான இனிப்பான பழங்களுக்கு மேலே முட்கள் நிறைந்த தோல் இருக்கத்தானே செய்கிறது. இதுதான் இயற்கையின் நியதியும் கூட. வெளியே முட்கள் போல துன்பம் நிறைந்து இருந்தாலும் உள்ளே இன்பம் நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. துன்பம் மட்டுமே நம் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த துன்பத்திற்குள் இருக்கும் இன்பத்தை நீதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். துன்பம் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று அப்படியே உழன்று கொண்டே இல்லாமல்
துன்பத்திற்குள் என்ன இன்பம் இருக்கிறது என்பதை ஆராய கற்றுக்கொள். அப்படி நீ ஆராய கற்றுவிட்டாலே உனக்கானது எல்லாமே உன்னை வந்து சேரும். அது சந்தோஷமாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், ஏன் மகிழ்ச்சிக்கான வெற்றியாக கூட இருக்கலாம். இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ முட்கள் நிறைந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை முட்கள் நிறைந்த பாதையில்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உனக்கான மலர் பாதை உன் கண்களுக்கு தென்படும். அந்த மலர் பாதையில் நீ செல்லும் பொழுது பல இன்பங்கள், பல ஆச்சரியங்கள், பல அனுபவங்கள், பல இனிப்பான நிகழ்வுகள் உனக்கு வந்து சேரும். அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். உனக்கு முன்பாக வழிகாட்டியாக, உனக்கு பின்பாக பாதுகாவலனாக, இப்படி 8 திக்கிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கையில் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன் வாழ்க்கையையும் உன்னையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நான் அதை நிகழ்த்தவும் விடமாட்டேன்.